சால்வ மன்னன் அஸ்வபி தன் மனைவி மற்றும் மகளுடன் திமச்சேனா இருந்த துறவு இல்லத்தை அடைந்தார். கீழே தர்பாசனத்தில் அமர்ந்திருந்த பார்வையற்ற மன்னனைக் கண்டு மன்னன் அஸ்வபதி வணங்கி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். நான் அஸ்வபதி சால்வ நாட்டின் அரசன். என்னுடன் என் மனைவி மலாவியும் என் மகள் சாவித்திரியும் இருக்கிறார்கள். எங்கள் வணக்கங்களை ஏற்றுக்கொள். அஸ்வபதி, மன்னருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வரவேற்கிறோம். இந்த தர்பாசனத்தில் அமருங்கள். ஓ மகாராஜா திமச்சேனா, இந்த அழகிய சாவித்திரி என் மகள். அவளை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ளும்படி உங்களிடம் கேட்க வந்தேன். மகாராஜா, மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றியும் சாவித்திரியை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன் நாங்கள் உங்களுடன் உறவாட விரும்பினோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் இப்போது திவாலாகி காட்டில் வாழ்கிறோம். இப்போது நீங்கள் வந்து எங்களுடன் பழகுவீர்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் அது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் உங்கள் மகள் இந்த காட்டின் உழைப்பை எப்படி தாங்குவாள்? மகாராஜா திமச்சேனா, இன்பமும் துன்பமும் வருவதும் போவதும் தெரியும். இந்த உண்மை எனக்கும் என் மகளுக்கும் தெரியும். உங்களை நீங்களே அறிவீர்கள். இதை நான் சொல்ல தேவையில்லை. நான் உறுதியாக உங்களிடம் கேட்கிறேன். எங்கள் உறவு இணக்கமானது. நீங்கள் மூத்தவர். எனவே இந்த உறவை நிராகரிக்காதீர்கள். அஸ்வபதியின் பெரிய ராஜாவே, இது எங்கள் விதி. உங்கள் மகள் சாவித்ரி எங்கள் மகன் சத்தியவானுக்கு ஏற்ற மனைவியாக இருப்பாள். இந்த உறவுக்கு எனது மனைவியும் மகனும் சத்தியவான் சம்மதம் தெரிவித்துள்ளனர். சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்திடலாம். முகூர்த்தம் நிர்ணயம் ஆனதும் ஆசிரமவாசிகள் அனைவரும் திரண்டனர். க்ஷத்திரிய திருமண முறைப்படி திமச்சேனரின் ஆசிரமத்தில் திருமணம் நடந்தது. அஸ்வபுத்தி தன் சக்திக்கு ஏற்ப தன் மகளுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்துவிட்டு அவளை சரணடைந்து சால்வ நாட்டிற்கு திரும்பினாள். சத்தியவந்திக்கு இவ்வளவு நல்ல மனைவி கிடைக்காததும் சாவித்திரிக்கு அவள் விரும்பிய கணவன் கிடைக்காததும் இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இத்தா அவள் தந்தை திரும்பி வந்ததும் சாவித்திரி தன் உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நர்மதியும் காவியும் அணிந்து கொண்டாள். சேவை செய்வதன் மூலம், நல்லொழுக்கத்தால், கீழ்ப்படிதலால், தன்னடக்கத்தால் யார் விரும்பியதை செய்து அனைவரையும் மகிழ்வித்தாள். தனிமையில் கணவனுக்கு பணிவிடை செய்து அவன் விரும்பிய காரியங்களை செய்து வந்தாள். அவள் மாமியாருக்கு தெய்வ உபசாரமும் மாமியார் தெய்வ பூஜை மற்றும் மாமனாருக்கு மற்ற காரியங்களும் செய்தாள். அவளுடைய பேச்சு மென்மையாகவும் மிதமாகவும் இருந்தது. ஆனால் இரவும் பகலும் நாரதரின் வார்த்தைகள் அவள் மனதை ஆட்டி படைத்துக் கொண்டே இருந்தன. அதன் காரணமாக ஒரு நாள் கடந்தது என எண்ணினாள். சாவித்திரி தனது கணவர் இறந்து 4 நாட்களே இருந்தபோது அவர் 3 பகல் மற்றும் 3 இரவுகள் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். பின்னர் துமச்சேனன் சாவித்திரியிடம் சொன்னான். அம்மா, ஒரு இளவரசி, இந்த கடுமையான சபதம் எடுத்தீர்களா? 3 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பது மிகவும் கடினம். அப்பா, கவலைப்படாதே. நான் இந்த விரதத்தை முடிப்பேன். இந்த விரதம் அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது. இவ்வாறு சாவித்திரி 3 இரவும் பகலும் விரதம் இருந்து 4ஆம் நாள் காலையில் மாமியாரையும் சத்தியவான் மற்றும் ஆசிரமவாசிகளையும் வணங்கி தீர்க்க சுமங்கலிப்பவ என்ற ஆசிர்வாதம் வாங்கினாள். அவள் அறிந்தாள், இன்று அவள் கணவனின் கடைசி நாள். இன்று அவள் தனது வேலை வெற்றிகரமாக இருக்க தயாராகிவிட்டாள்.